ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். 15வது நிதிக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா மத்திய நிதித்துறை முன்னாள் செயலர் அஜய் நாராயண் ஜா. சென்னை CII எனப்படும் இந்திய தொழிலக கூட்டமைப்பின் தமிழக பிரிவு தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் டிராக்டர்ஸ் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் நிறுவன தலைவர் S. சந்திரமோகன். கண் பார்வையற்றோர் ரூபாய் நோட்டுகளை துல்லியமாக பகுத்தறிவதற்காக ரோஷினி மொபைல் செயலியை உருவாக்கியுள்ள நிறுவனம் IIT ரோபார். மத்திய தேர்தல் ஆணையம் 2019 தொடங்கியுள்ள காலாண்டு பருவ இதழ் மை ஓட் மேட்டர்ஸ் அப்படிங்கிற இதழ் தான். நாசர் என பெயரிடப்பட்ட தரையிலிருந்து தரை இலக்குகளை தாக்கி அழிக்க வல்ல ஏவுகணைகளை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ள நாடு பாகிஸ்தான். பத்மஸ்ரீ விருது 2019 பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த RV ரமணி தொடர்புடைய துறை மருத்துவம். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பொருளாதார கொள்கை குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழர் ராஜா கிருஷ்ணமூர்த்தி. ஐக்கிய நாடுகளவையின் பொருளாதார மற்றும் சமூக விவகாரத்துறை வெளியிட்டுள்ள உலக பொருளாதார நிலை 2019 அறிக்கையின்படி 2018 ஆண்டில் உலக பொருளாதாரம் அடைந்துள்ள வளர்ச்சி சதவீதம் 3.1. காமன்வெல்த் அமைப்பின் கற்பதற்கான நல்லெண்ண தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள கார்த்தியாயினி அம்மா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா கேரளா. பின் வருபவர்களில் கீர்த்தி சக்ரா விருது 2019 அறிவிக்கப்பட்டுள்ள இந்திய இராணுவ வீரர் பிரதீப் குமார் பாண்டா. சென்னையில் தயாரிக்கப்பட்ட ரயில் 18 என்னும் அதிவேக ரயிலுக்கு மத்திய அரசு சூட்டியுள்ள பெயர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். சூரிய சக்தி மூலம் கடல் நீரை குடிநீராக்குவதற்கான சோதனை மையம் அமைக்கப்பட்டுள்ள இடம் IIT சென்னை. இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் IS 17081 2019 எனும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தர நிர்ணயம் தொடர்புடையது பயோஜெட் எரிபொருள். ஜனவரி 24, 2019 அன்று புதிதாக நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட INS கோஷா கடற்படை விமானத்தளம் அமைந்துள்ள இடம் அந்தமான் நிக்கோபர். பிப்ரவரி 1 முதல் ஆவின் பால் விற்பனை தொடங்கப்பட்டுள்ள வெளிநாடு கத்தார். தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24. மத்திய அரசு புதிதாக உருவாக்கியுள்ள சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கார் விருது வழங்கப்படும் துறை பேரிடர் கால மீட்பு பணிகள். PSLV C-44 மூலம் செலுத்தப்பட்டுள்ள நாட்டின் எல்லை பகுதிகளை கண்காணிக்கும் செயற்கைக்கோளின் பெயர் மைக்ரோசாட் ஆர் அப்படிங்கிறது தான். மத்திய அரசின் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் என்னும் திட்டத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சென்றதில் முதலிடம் பெற்றுள்ள மாவட்டம் திருவண்ணாமலை. தமிழக அரசின் 2வது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் செய்யப்பட்டுள்ள 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மூலம் வரவுள்ள முதலீடுகளின் மொத்த மதிப்பு 3,431 கோடி. புதுதில்லியில் பிரதமர் மோடி திறந்து வைத்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அருங்காட்சியகத்தின் பெயர் ஆசாத் கி திவானே. உலக திறன் போட்டி பட்டியலில் 2019 இந்தியா பெற்றுள்ள இடம் 80வது இடம். கண்டுபிடிப்பு பிரிவில் பிரதம மந்திரி குழந்தைகள் விருது 2019 பெற்றுள்ள தமிழக சிறுவன் அஸ்வத் சூரிய நாராயணன். தமிழ்நாட்டின் 2வது உலக முதலீட்டாளர் மாநாடு 2019 நடைபெற்ற நாட்கள் ஜனவரி 23, 24 நாட்களில். RO3 என்ற பெயரில் பாலிஸ்டிக் எதிர்ப்பு ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்துள்ள நாடு இஸ்ரேல். உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையிலான உலக பொருளாதார வளர்ச்சி பட்டியலில் இந்தியா பெற்றுள்ள இடம் 5. தேசிய சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள அணி தமிழ்நாடு.
கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் பதக்கப் பட்டியலில் முதலிடத்தை வென்றுள்ள மாநிலம் மகாராஷ்டிரா. ஜனவரி 22 அன்று தமிழகத்தில் முதலாக மாணவர் காவல் படை தொடங்கப்பட்டுள்ள மாவட்டம் சென்னை. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு 2019 நடத்திய ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி ராகவன். 15வது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின மாநாடு நடைபெற்ற இடம் வாரணாசி. அகில இந்திய அளவில் ரயில்களை தூய்மையாக வைத்திருப்பதில் முதலிடம் பெற்றுள்ள ரயில்வே மண்டலம் தெற்கு ரயில்வே. 2020ஆம் ஆண்டிற்கான கட்டிடக்கலையின் உலக தலைநகராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நகரம் ரியோ டி ஜெனிரோ பிரேசில் இருக்கு. 4வது அரேபிய பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான கூடுகை நடைபெற்ற நாடு லெபனான். ரூபாய் 100க்கும் அதிகமான மதிப்புள்ள இந்திய கரன்சிக்கு தடை விதித்துள்ள நாடு நேபாளம். இந்து ஆன்மீக கண்காட்சி 2019 நடைபெற்ற இடம் சென்னை. தமிழ்நாட்டில் அமைக்கப்படவிருக்கும் இராணுவ தளவாட உற்பத்தி வழித்தடம் இணைக்கும் நகரங்களில் தவறானது எது அப்படின்னா மதுரை. இந்தியாவில் தயாரிக்கப்படும் வாகனங்களுக்கு யூரோ 6 தரக்கட்டுப்பாட்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ள காலக்கெடு ஏப்ரல் 2020. ரீவேவ் என்ற பெயரில் இந்திய நெசவாளர்களுக்கான ஆன்லைன் விற்பனை சந்தையை அறிமுகம் செய்துள்ள நிறுவனம் மைக்ரோசாஃப்ட். நவம்பர் 2018இல் ட்ராய் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்தியாவின் தொலைத்தொடர்பு பரவல் சதவீதம் 91.21%. 10வது இந்திய ரப்பர் கண்காட்சி 2019 ஜனவரி 17-19 தினங்களில் நடைபெற்ற இடம் மும்பை. தீனதயாள் மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்வு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1999. பூமியில் இருந்து பார்த்தால் தெரியாத நிலவினுடைய பின்பகுதியின் 360 கோண படத்தை எடுத்து அனுப்பியுள்ள சாங்-E4 விண்கலத்தை அனுப்பியுள்ள நாடு சீனா. தமிழக அரசின் பாவேந்தர் பாரதிதாசன் விருது பெற்றுள்ளவர் கவிஞர் தியாரு. வெளிநாடு வாழ் இந்திய தினம் ஜனவரி 9. கார்பன் டை ஆக்சைடை படிகப்படுத்தி விண்வெளி எரிபொருளை பின்வரும் எந்த நிறுவன ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கி உள்ளார்கள் அப்படின்னா IIT சென்னை. தமிழக அரசின் திருவள்ளுவர் விருது பெற்றுள்ளவர் MG அன்வர் பாட்ஷா. 23-24 ஜனவரி தேதிகளில் நடைபெற்ற தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முழக்கமாக அறிவிக்கப்பட்ட சொற்றொடர் முதலீட்டாளர்களின் விருப்பம் அப்படிங்கிற சொற்றொடர் தான். வி ஆர் டிஸ்பிளேஸ்டு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் மலாலா யூசாப். வி ஆர் டிஸ்பிளேஸ்டு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் மலாலா யூசாப். 2வது உலக ஆரஞ்சு பழ திருவிழா நடைபெற்ற இடம் நாக்பூர். IDFC வங்கியின் புதிய பெயர் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க். GST அமலாக்கத்திற்கு பின் மாநிலங்களின் வருவாய் குறைவு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அமைக்கப்பட்ட 7 நபர் குழுவின் தலைவர் யார் அப்படின்னா சுஷில் மோடி. இந்தியாவின் முதல் மாநிலமாக அனைவருக்கும் குறைந்தபட்ச வருமானம் வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் சிக்கிம். உலகின் வலிமையான பாஸ்போர்ட்டுகளை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா பெற்றுள்ள இடம் 79. மும்பையில் தனது கிளையை திறப்பதற்கு இந்திய ரிசர்வ் வங்கியின் அனுமதி பெற்றுள்ள பாஷர்காட் வங்கி எந்த நாட்டைச் சேர்ந்தது அப்படின்னா ஈரான் நாட்டை சேர்ந்தது. சமீபத்தில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள மாசிடோனியா நாட்டின் புதிய பெயர் வட மாசிடோனியா குடியரசு. ஜனவரி 2019 ஷூ ஷெங் சாங் பிரதமராக பொறுப்பேற்றுள்ள நாடு தைவான். ஜனவரி 13 முதலாவது இந்தியா மத்திய ஆசியா பேச்சுவார்த்தை நடைபெற்ற இடம் சாமர்கண்ட் உஸ்பெஸ்கிஸ்தான். நிலைத்த நீடித்த எரிசக்தி துறையில் கூட்டு ஆராய்ச்சி மேற்கொள்வதற்காக இத்தாலியைச் சேர்ந்த சோடா கார்போ என்ற நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள இந்திய கல்வி நிறுவனம் IIT சென்னை. மேம்பட்ட மாதிரி ஒற்றை சாளர முறை வளர்ச்சிக்கான
புரிந்துணர்வு உடன்படிக்கை இந்தியா மற்றும் பின்வரும் எந்த நாட்டுடன் செய்யப்பட்டது? ஜப்பான். நாட்டிலேயே முதல் மாநிலமாக பொது பிரிவில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை அமல்படுத்தியுள்ள மாநிலம் குஜராத். அலுவலக நேரத்துக்கு பின் தொந்தரவை தடுப்பதற்கான மசோதா மக்களவையில் தாக்கல் செய்துள்ளவர் சுப்ரியா சுலே. மக்களாட்சி பட்டியல் 2018 இந்தியா பெற்றுள்ள இடம் 41. ரேணுகாஜி பல்நோக்கு திட்டம் மூலம் பயன்பெறும் மாநிலங்களில் தவறானது ஒடிசா. இந்த கொஸ்டின் தவறாக இருக்குது, மன்னிக்கவும். இந்தியாவின் நீளமான ஒற்றை லைன் எஃகு கேபிள் சஸ்பென்ஷன் பாலம் பின்வரும் எந்த ஆற்றின் மேல் கட்டப்பட்டது அப்படின்னா சியாங். இந்தியாவிலேயே முதல் முறையாக சாலை போக்குவரத்தை சீராக்க சென்னை காவல்துறையினரால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள ரோபோ டிராஃபிக் போலீஸின் பெயர் ரோட் இஓ அப்படிங்கிறது தான். ஆமா காரே எல்இடி என்னும் பெயரில் மாநிலத்தில் உள்ள 95 லட்சம் குடும்பங்களுக்கு தலா 4 LED விளக்குகளை இலவசமாக வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் ஒடிசா. ஆமா காரே எல்இடி திட்டம் அப்படின்னு வச்சுங்க. கிருஷ்ணா இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு அமையவுள்ள மாநிலம் திரிபுரா. கிருஷ்ணா திரி வச்சிங்களாம். குரு கோபிந்த் சிங்கின் 350வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜனவரி 13 அன்று வெளியிட்ட நாணயத்தின் மதிப்பு 350. ஜனவரி 10 உலக திறன் கூடுகை 2019 நடைபெற்ற இந்திய நகரம் ராஞ்சி. ஜிஎஸ்டி செலுத்துவதற்கான ஆண்டு வர்த்தக வரம்பு 20 லட்சத்திலிருந்து எவ்வளவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதுன்னா 40 லட்சம். நிக்கோலஸ் மாடுரோ இந்தியா 2வது முறையாக அதிபராக பதவியேற்றுள்ள நாடு வெனிசுலா. சுவாதிய சாதி திட்டம் என்னும் மருத்துவ காப்பீடு திட்டம் செயல்பாட்டில் உள்ள மாநிலம் மேற்கு வங்கம். கஜா புயல் பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் வேலை நாள் 100 இருந்து எத்தனை நாளாக அதிகரிக்கப்பட்டுள்ளன? 150 நாட்களாக. ஜூலை 2017 முதல் அமலுக்கு வந்துள்ள சரக்கு மற்றும் சேவைகள் வரி 5 வரி வீதங்களில் தவறானது 15%. நியூயார்க் டைம்ஸின் உலகில் சுற்றி பார்க்க சிறந்த 52 இடங்களின் பட்டியலில் இந்தியாவில் இருந்து இடம்பெற்றுள்ள ஒரே இடம் கம்பி, கர்நாடகா. நாம் அல்லது தேசிய விவசாய சந்தை திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 2016. சிட்காப் என்பது இந்தியா மற்றும் பின்வர எந்த நாட்டின் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை ஒரே தளத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒத்துழைப்பு முயற்சி அப்படின்னா சீனாவுடன். ஜனவரி 14 முதல் 15 வரை இன்டெஸ்ட் ஃபுட்ஸ் 2 என்னும் பெயரில் உணவு கண்காட்சி நடைபெற்ற இடம் நொய்டா. உதான் திட்டத்தின் கீழ் கடல் விமானங்களை பயன்படுத்தவிருக்கும் இந்தியாவின் முதல் தீவு அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இந்தியாவின் 13வது தலைமை கணக்கு தணிக்கையாளர் ராஜீவ் மஹரிஷி போக்குவரத்து விதிமுறை மீறல்கள் குறித்து பொதுமக்கள் காவல்துறையை நேரடியாக புகார் அளிப்பதற்கான போலீஸ் EI மொபைல் செயலியை வெளியிட்டுள்ள மாவட்டம் கோயம்புத்தூர். 8/1/2019 அன்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் 105வது உறுப்பினராக சேர்க்கப்பட்டுள்ள நாடு அமெரிக்கா. சுவாதிய சாதி திட்டம் என்னும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அமல்படுத்தி வரும் மாநிலம் மேற்கு வங்காளம். உலக சூரிய ஆற்றல் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் பிரணவ் மேத்தா. சர்வதேச நாணய நிதியத்தின் 11வது மற்றும் தலைமை பொருளாதார நிபுணராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவழி பெண் கீதா கோபிநாத் சீனாவிற்கான இந்தியாவின் புதிய தூதுவராக ஜனவரி 8 அன்று நியமிக்கப்பட்டுள்ளவர் விக்ரம் மிஸ்ரி. ஜனவரி 2019 வெளியிடப்பட்ட மத்திய நீர்வளத்துறை ஆறுகள் மேம்பாடு மற்றும் கங்கை நதி மறுசீரமைப்பு அமைச்சகத்தின் 1வது மாத இதழின் பெயர் ஜல் சார்ஜா. ஜனவரி 2019 டிஜிட்டல் முறை பண பரிமாற்றங்களை மேலும் அதிகரிக்க செய்வதற்கான வழிமுறைகளை ஆராய
இந்திய ரிசர்வ் வங்கியினால் அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் நந்தன் நிலகனி. எஃகு உற்பத்தியில் உலகளவில் இந்தியா பெற்றுள்ள இடம் 2வது இடம். ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் சவுதி மத்திய வங்கி இணைந்து வெளியிட்டுள்ள பொது டிஜிட்டல் பணத்தின் பெயர் ஆப்பர். APER ஆப்பர். இந்தியாவின் மாலத்தீவு நாட்டிற்கான தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் சஞ்சய் சுதீர். உலக தொழுநோய் ஒழிப்பு தினம் ஜனவரி 30. மூலதன சந்தையில் புதிய கொள்கை மாற்றங்களை கொண்டு வருவதற்கான சாத்திய கூறுகளை ஆராய செபி அமைப்பினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள குழு சங்கர் டி குழு. கனடா டொரண்டோ பல்கலைக்கழக தமிழ் இருக்கை வாழ்த்து பாடலுக்கு இசையமைத்துள்ளவர் டி இமான். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு வெளியிட்டுள்ள ஊழல் நிறைந்த நாடுகளின் பட்டியலில் 2018 இந்தியா பெற்றுள்ள இடம் 78. லோக்பால் தேடுதல் குழுவின் தலைவர் ரஞ்சனா பிரகாஷ். ஜனவரி மாதத்தை தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டு மாதமாக அறிவித்துள்ள அமெரிக்க மாகாணம் வடக்கு கரோலினா. இந்தியாவின் முதல் புவியியல் குறியீடு பொருட்கள் விற்பனையகம் அமைக்கப்பட்டுள்ள விமான நிலையம் கோவா சர்வதேச விமான நிலையம். தாயிடமிருந்து குழந்தைக்கு HIV பரவுதலை முற்றிலுமாக ஒழித்துள்ள முதல் ஆசிய பசிபிக் நாடு தாய்லாந்து. கரும்பு சாற்றை தேசிய பானமாக அறிவித்துள்ள நாடு பாகிஸ்தான். உலக சுகாதார நிறுவனத்தின் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியர் பூனம் கெத்ரபால் சிங். சாகித்ய அகாதமியின் தமிழ் மொழிபெயர்ப்பு பெயர்ப்புக்கான விருது 2019 அறிவிக்கப்பட்டுள்ளவர் குளச்சல் மு யூசுப். சாகித்ய அகாதமியின் தமிழ் மொழிபெயர்ப்புக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளவர் குளச்சல் மு யூசுப். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் 2018 பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் சாய்னா நேவால். 2019 ஆண்டு குடியரசு தின விழாவின் போது வாகன கண்காட்சி அனுபவிப்பில் மாநிலங்களுக்கான பிரிவில் சிறப்பான காட்சி அமைப்புக்கான முதல் பரிசு பெற்றுள்ள மாநிலம் திரிபுரா. அடல் சேது பாலம் என்ற பெயரில் 5.1 கிலோமீட்டர் கேபிள் பாலம் பின்வரும் எந்த ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ளதுன்னா மாண்டோபி. பொது தரவுகள் ஒழுங்குமுறை தயார்நிலை பட்டியலில் 2019 இந்தியா பெற்றுள்ள இடம் 5வது இடம். இவ சுவாபிமான் யோஜனா என்ற பெயரில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த நகர்ப்புற இளைஞர்களுக்கான 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை துவங்கியுள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கலாம். இதில் ஒரு 3 கொஷின் மட்டும் தப்பாக போட்டிருக்கேன். அதாவது தவறான ஆன்சர் எதுன்னு கேட்டுட்டு ஒரு 3 கொஷின் இருக்குது. ஸோ அந்த கொஷினுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்க குறைகள் மற்றும் வாழ்த்துக்கள் ஒரு லைக் பண்ணலாம், ஒரு ஷேர் பண்ணலாம், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணிவிட்டு முக்கியமாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் ஹாய்னு ஒரு சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் ஒர்ஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கடைசி வரைக்கும் கேட்டவங்க பண்ணுங்கள் கமெண்ட். நன்றி, வணக்கம்.